மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோல கண்டிப்பா தம்ப்நெயில பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ரொம்ப சிம்பிளா, எஃபெக்டிவான ஒரு விஷயத்த தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நீங்க ஒரு கம்பெனில வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, மாசம் மாசம் உங்கள்ட்ட இருந்து பிஎஃப்க்காக ஒரு அமௌண்ட் புடிச்சிருப்பாங்க. அண்ட் கம்பெனி சைட்ல இருந்தும் அந்த பிஎஃப் அமௌண்ட்ட போட்டிருப்பாங்க. ஆனா இந்த அமௌண்ட்லாம் கரெக்ட்டா நம்மளோட பிஎஃப் அக்கவுண்ட்ல போயிட்டு இருக்கா, இல்லையா அப்படின்னு சொல்றத எப்படி செக் பண்றதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிஎஃப்ல வந்து பிஎஃப் பாஸ்புக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிஎஃப் பாஸ்புக்க நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனில இருந்து உங்களுக்கு அமௌண்ட் கரெக்ட்டா போயிட்டு இருக்கா இல்லையான்னு சொல்லி உங்களால ஈஸியா செக் பண்ண முடியும். உங்களோட பிஎஃப் பாஸ்புக் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் இப்ப காட்டுறேன் பார்த்தீங்களா, இதே மாரி தான் இருக்கும். இந்த பிஎஃப் புக்ல எம்ப்ளாயி ஷேர்னா, அதாவது நீங்க வந்து ஒரு கம்பெனில வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, உங்கள்ட்ட இருந்து பிடிக்கிற ஷேர், அதாவது உங்கள்ட்ட இருந்து புடிச்சு கம்பெனி வந்து பிஎஃப்க்கு போற ஷேர வந்து எம்ப்ளாயி ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எம்ப்ளாயர் ஷேர்னா கம்பெனில இருந்து போடுற அமௌண்ட்ட பிஎஃப்க்கு எம்ப்ளாயர் ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எம்ப்ளாயர் ஷேருக்கான டிஃபரன்ஸ் கன்ஃபார்மா உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நான் சொல்லி நம்புறேன். இப்ப வித்ட்ரால் அப்படின்னு சொன்னா, வித்ட்ரால் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அமௌண்ட் நீங்க வித்ட்ரா பண்ணியிருக்கீங்க? எம்ப்ளாயி ஷேர்லேருந்து எவ்வளோ அமௌண்ட் வித்ட்ரா பண்ணியிருக்கீங்க? அண்ட் எம்ப்ளாயர் ஷேர்லேருந்து எவ்வளோ அமௌண்ட் வித்ட்ரா பண்ணியிருக்கீங்க? அண்ட் பென்ஷன் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்றது எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு சொல்லி கிளியரா உங்களுக்கு இந்த வீடியோ மூலியமா இந்த பிஎஃப் பாஸ்புக் மூலியமா நீங்க பார்த்துக்கலாம். இந்த வீடியோ மூலியமா இது மாதிரியான பிஎஃப் பாஸ்புக்கை நீங்க எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு சொல்லியும் நான் உங்களுக்கு ஈஸியா சொல்லி தர போறேன். நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது வெறும் சிம்பிளான 3 ஸ்டெப் தான். ஆனா ரொம்ப எஃபெக்டிவா உங்களுக்கு கன்ஃபார்மா புரியிற மாதிரி இருக்கும். அதுவே மட்டும் இல்லாத பிட்வீன்ல ஏதாச்சும் ஒரு டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்குன்னா கூட இந்த பிஎஃப் பாஸ்புக் மூலியமா நீங்க பார்த்துக்கலாம். இப்போ ரொம்ப சிம்பிளா ஒரு ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட கூகுள் பிளே ஸ்டோர்ல போயிட்டு உமங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கும். UMANG உமங் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க தெரியுது பார்த்தீங்களா? இந்த உமங் ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருங்க. அதே மாதிரி இந்த பிஎஃப் பாஸ்புக்கை நீங்க பார்க்க மச்ச பிஎஃப் பாஸ்புக்கை வந்து நீங்க வந்து லேப்டாப் இருந்தால் தான் உங்களால் பிஎஃப் பாஸ்புக்கை பார்க்க முடியும்னு சொல்ற அவசியம் கிடையாது. நீங்க உங்களோட மொபைல் மூலியமாவே இந்த பிஎஃப் பாஸ்புக்கை ரொம்ப சிம்பிளா நீங்களே பார்த்துடலாம். அதுவும் ஒரு 5 நிமிஷம் கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. 5 நிமிஷத்துக்கு கீழேயே இந்த பிஎஃப் பாஸ்புக்கை நீங்க பார்த்துடலாம். சரி, நான் இப்போ சொன்ன மாதிரி உங்களோட மொபைல் ஆப் கூகுள் பிளே ஸ்டோரில் போயிட்டு உமங் அப்படின்னு சொல்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த உமங் சொல்ற ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷன்ல நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயி சென்ட்ரிக் சர்வீஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஜென்ரல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி 4, 5 சர்வீஸ் இருக்கும். இதுல வந்து எம்ப்ளாயி சென்ட்ரிக் சர்வீஸை கிளிக் பண்ணுங்க. வேற எந்த விஷயமும் நீங்க பண்ண போறதில்ல. எம்ப்ளாயி சென்ட்ரிக் சர்வீஸை கிளிக் பண்ண போறீங்க. எம்ப்ளாயி சென்ட்ரிக் சர்வீஸை கிளிக் பண்ணி உள்ள போனதுக்கப்புறம் இப்படி ஒரு விண்டோ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் இபிஎஃப்ஓ அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுங்க. இந்த இபிஎஃப்ஓவை நீங்க சூஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. உங்களோட யூஏஎன் நம்பர், அதாவது யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிஎஃப்க்கும் ஒரு யூஏஎன் நம்பர் இருக்கும். உங்களோட யூஏஎன் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்கு. உங்களோட யூஏஎன் நம்பர்ல உங்களோட ப்ராப்பரான மொபைல் நம்பரை நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ யூஏஎன் நம்பரை நீங்க டைப் பண்றீங்க. ரெக்வஸ்ட் ஓடிபி, கெட் ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்கன்னா, நீங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து சேரும். சரியா? ஸோ நான் திருப்பி ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க யுஏஎன் நம்பர் அப்படின்னு சொல்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். யுஏஎன் நம்பர்னா உங்களோட பிஎஃப்ல உள்ள ஒரு கம்பெனிக்கும் ஒரு யுஏஎன் நம்பர் கொடுத்துட்டு வச்சுப்பாங்க. ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலையில் எல்லா பிஎஃப்க்கும் ஒரே யுஏஎன் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. அந்த யுஏஎன் நம்பர் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அந்த யுஏஎன் நம்பரை கிளிக் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சதுக்கு அப்புறம் அந்த யூஏஎன் நம்பர்ல என்ன மொபைல் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். சரியா? ஸோ இபிஎஃப்ஓவை கிளிக் பண்ண போறீங்க. இபிஎஃப்ஓ கிளிக் பண்ணிட்டு யூஏஎன் நம்பரை டைப் பண்ண போறீங்க. யூஏஎன் நம்பரை டைப் பண்ணிட்டு ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுக்க போறீங்க. ஸோ இந்த ப்ராசஸ் முடிச்சதுக்கு அப்புறம் இப்படி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும். சரியா? இந்த ஆப்ஷன்ல வியூ பாஸ்புக் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட பாஸ்புக் நான் முன்னாடி காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த பிஎஃப் பாஸ்புக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரியான பாஸ்புக் வந்து உங்களுக்கு ஒன்று ஓப்பன் ஆயிடும். இந்த பாஸ்புக்கில் உங்களோட
உங்களோட எம்ப்ளாயி ஷேர் என்ன, எம்ப்ளாயர் ஷேர் என்ன, எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க, எந்த கம்பெனியில் வந்து அந்த கம்பெனிலேருந்து எப்போ எக்ஸிட் ஆனீங்க, அந்த கம்பெனியில் எம்ப்ளாயி பென்ஷன் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ போயிருக்கு, அந்த கம்பெனிலேருந்து நீங்கள் பிஎஃப் அட்வான்ஸை நீங்கள் வித்ரா பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே எண்ட் டு எண்ட் வந்து இந்த பிஎஃப் பாஸ்புக்கில் வந்துடும். ஸோ சிம்பிளாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பார்த்தீங்களா, இந்த பிஎஃப் பாஸ்புக்கில் சிம்பிளாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சரியா? இது மாதிரி பிஎஃப் பாஸ்புக்கை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ரொம்ப சிம்பிளாக பார்த்துக்கலாம். இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுதுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட், பிஎஃப், கெரியர், இன்டர்வியூ அப்படின்னு சொல்கிறதான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை நான் நம்மளோட சேனலில் டெய்லியும் போட்டு வரேன். கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி